ஹலோ எவ்ரிவான். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், தரம் 9 மாணவர்களுக்கான எண்கோளங்கள் பாடத்தில் பயிற்சி 1.2ல் 3வது கேள்வி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஓர் எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பு 7 எண் சக 1 ஆகும். அக்கோளத்தின் முதல் 3 உறுப்புகளையும் காண்க. முதலாவது கேள்வி அதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5ஆம் உறுப்பை காண்கன்னு சொல்ற 2வது கேள்வி கேட்டிருக்காங்க. சரி பாப்போம். ஒரு எண்கோளத்தில் ஒரு பொது உறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பொது உறுப்பை வச்சு முதல் 3 உறுப்புகளையும் காண சொல்லியிருக்காங்க. முதல் 3 உறுப்புகளையும் காரணமாக இருந்தால் நாம எப்பயும் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எண் வரக்கூடிய இடத்துல எத்தனையாம் உறுப்பு கேட்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பினுடைய எண்ணிக்கை அந்த பெருமதியை போட்டால் சரி. அதாவது முதலாம் உறுப்பு கேட்கப்பட்டால் எண் வரக்கூடிய இடத்துல 1 பிரதியிடுங்க. 2ஆம் உறுப்பு கேட்கப்பட்டால் எண் வரக்கூடிய இடத்துல 2 பிரதியிடுங்க. இந்த பொது உறுப்புல கொண்டு வந்து, அதாவது 3ஆம் உறுப்பு கேட்கப்பட்டால் எண் வரக்கூடிய இடத்துல 3 பிரதியிடுங்க. இப்ப இந்த சமன்பாட்டுல T1 முதலாம் உறுப்பை கணிக்க போறோம். T1 7 தர எண் வரக்கூடிய இடத்துல 1 பிரதியிட்டுக்கு சக 1 7 தர 1 1 7 தர 1 7 7ஓட 1 கூட்டுவமாக இருந்தால் 8. இப்ப முதலாம் உறுப்பு கணிக்கப்பட்டாச்சு 8. 2ஆம் உறுப்பு 7 தர 2 ஏன் 7 எண் சக 1 சொன்னால் 7ம் இந்த எண்ணும் பெருக்கப்பட்டு தானே வருதுன்னு அர்த்தம். ஆகவே 7 தர 2 சக 1 7 தர 2 14 14ஓட 1 கூட்டினால் 15. இப்ப 2ஆம் உறுப்பு 15. 3ஆம் உறுப்பு 7 தர 3 சக 1 3 21 21ஓட 1 கூட்டமாக இருந்தால் 22. இப்ப இந்த எண் கோலத்துல முதல் 3 உறுப்புகளையும் கணிச்சிட்டோம். 8 15 22. அதே போல 2வது கேள்வியில கேட்டிருந்தாங்க 5வது இந்த எண் கோலத்துல 7 எண் சக 1 சொல்லக்கூடிய இந்த எண் கோலத்துல 5வது உறுப்பை கணிக்க சொல்லி, அதே மாதிரி தான் இதையும் செய்ய போறோம். 5வது உறுப்பு கணிக்கப்பட சொல்லி கேட்டிருக்குன்னு சொன்னால், இந்த எண் கோலத்துல எண் வரக்கூடிய அதாவது இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்புல எண் வரக்கூடிய இடத்துல அந்த எண்ணுக்கு பதிலாக 5 கொண்டு வந்து பிரதியிடுவோமாக இருந்தால் 5வது உறுப்பினுடைய பெறுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப எண் சமன் 5 ஆக T5 சமன் 7 தர 5 சக 1 7 5 35 35ஓட 1 கூட்டுவமாக இருந்தால் 36. ஆகவே இந்த எண் கோலத்துல 5வது உறுப்பு 36 ஆகும். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால், இந்த எண் கோலத்துல 7 எண் சக 1 சொல்லக்கூடிய இந்த பொது உறுப்பை கொண்ட எண் கோலத்துல 36 எத்தனையாம் உறுப்பாகும் கேட்டிருக்கு. அதாவது ஒரு உறுப்பினுடைய பெருமதி தரப்பட்டிருக்கு. அந்த பெருமதி தரப்பட்டிருந்தால் அதுல எத்தனையாம் உறுப்புன்னு கேட்கப்பட்டால் அந்த பெருமதியை சமன்பாட்டோட சமப்படுத்தி எழுதுங்க. சமன்பாட்டோட சமப்படுத்தி எழுதுவமாக இருந்தால் இப்ப இதுல Tn சமன் 36 சமன்பாடு 36 சொல்லக்கூடிய பெருமதி தரப்பட்டிருக்கு. அது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்கு. ஆகவே இந்த எண் கோலத்தினுடைய பொது உறுப்புக்குரிய சமன்பாடு என்ன? 7 எண் சக 1 தானே. இந்த 7 எண் சக 1 சமன் 36 சொல்லி சமன்பாட்டோட சமப்படுத்தி எழுதுங்க. இதுதான் முதல் வேலையா செய்ய வேண்டியது. இப்ப இதுல எண்ணினுடைய பெருமதியை எழுவாய் மாற்றுவதன் மூலம் கணிப்போமாக இருந்தால் அந்த எண்ணினுடைய பெருமதி எந்த இலக்கத்தை எடுக்குதோ அந்த அத்தனையாவது உறுப்பாகத்தான் அந்த 36 வரும். அதுதான் இதுல இருந்து நான் கணிக்க போற விஷயம். இப்ப சமன்பாட்டுல ஒரு புறம் 36 வச்சுட்டு சமன்பாட்டுல மறுபுறம் சமன்பாடு 7 எண் சக 1 வச்சிருக்கு. இதுல எழுவாய் மாற்றம் செய்ய போகக்குள்ள சமன்பாட்டுல ஒரு புறம் வரக்கூடிய கூட்டுப்பட்டு வரக்கூடிய இந்த சக 1 சமன்பாட்டுல மறுபுறம் கொண்டு வைத்து கழிப்படுது. 36 சய 1 ஏன்னு சொல்லி சொன்னால் எண் தானே காணப்பட வேண்டியது. எண்ணை கொண்ட தொகுதி 7 எண்ணை மட்டும் ஒரு புறம் வச்சுட்டு மத்த ஆளை நான் அங்கால கொண்டு போகணும்ன்றதுக்காக வேண்டித்தான் இந்த சக 1 நான் இங்கால கொண்டு வந்து கழிச்சிருக்கேன். 36ல இருந்து 1 போகுமாக இருந்தால் 35. 7 எண் சமன் 35. இப்ப எண்ணை மட்டும் ஒரு சைடுக்கு வச்சுட்டு சமன்பாட்டுக்கு மறுபுறம் இந்த பெருக்கப்பட்டு வரக்கூடிய 7 கொண்டு வந்து இந்த 35 கீழே 7 போடுறேன். ஏனால் சமன்பாட்டுல ஒரு புறம் பெருக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கணியம் எழுவாய் மாற்றம் செய்யும் போது சமன்பாட்டுல மறுபுறம் போகக்குள்ள அது வகுப்படும். இந்த 35 7ஆல வகுக்கன். இப்ப எண்ணினுடைய பெறுமதி 5. அதாவது இந்த 36 சொல்லக்கூடியது இந்த எண் கோலத்துல 5வது உறுப்பு சொல்லி இதுல இருந்து நான் கணிச்சிருக்கேன். இப்ப அடுத்தது 4வது கேள்வியை கேட்டிருக்காங்க. 4வது கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா, எண் சக 1ஆம் உறுப்பை எண்ணின் சார்பில் காட்டுக சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாட்டுல எண் சக 1ஆம் உறுப்பை கேட்டிருக்கு. எண் சக 1ஆம் உறுப்பு நாங்க காணணுமாக இருந்தால்
இதுல என்ன விஷயம், எண் வரக்கூடிய இடத்துல இந்த சமன்பாடு 7n சக உண்டு தான் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல எண் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் எண் சக ஒன்றை போட்டா போதும். அதாவது இப்ப 7ஆம் உறுப்பு கேட்டிருக்கீங்கன்னா எண் வரக்கூடிய இடத்துல 7 பிரதிடுவீங்க. 5ஆம் உறுப்பு கேட்டிருந்தால் எண் வரக்கூடிய இடத்துல 5 பிரதிடுவீங்க. எண் சக ஒன்றுன்னு சொல்லக்கூடியதும் ஒரு தனிப்பட்ட இலக்கம். அந்த தனிப்பட்ட இலக்கமான எண் சக உண்ட எண் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் பிரதிடுறேன். இப்ப 7n சக உண்டு தானே, எண் சக ஓராம் உறுப்பு தானே கேட்டிருக்கு. 7 தர எண் சக ஓராம் உறுப்புன்னு சொன்னால் எண் வரக்கூடிய இடத்துல எண் சக உண்ட பிரதிட்டு இருக்கு சக உண்டு. இப்ப இதை நான் சுருக்கி எழுத போறேன். 7 தர எண், இப்ப இது அடைப்பு நீக்கி தான் எழுத போறேன். 7ஆல் அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணை பெருக்கினால் 7n, நடுவுல சக குறியீடு வரப்போகுது. அதாவது அந்த சக 7ம் சக 1 பெருக்கப்பட்டால் சக 7 தான். சக அங்கால வரக்கூடிய அந்த 1 வருது. இப்ப 7n சக 7 சக 1, 7n அப்படியே வரப்போதோ என்ற எண்ணெய் கொண்ட தொகுதி வேறு யாரும் கூட்டுவதற்கு இல்லை, அப்படியே நான் கீழே எழுதியிருக்கேன். ஆனால் மாறிலியான தொகுதிகள் ஒரே மாதிரி கூட்டுப்படுவதற்கு இருக்கு. 7ம் சக 1ம் 8. ஆகவே இந்த எண் கோலத்துல எண் சக ஓராம் உறுப்பு யாதுன்னு கேட்டால் 7n சக 8. எண்ணின் சார்புல தான் அந்த எண் சக ஓராம் உறுப்பினருடைய பெருமதியும் எழுதப்பட போகுது. இப்ப அடுத்தது 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பொது உறுப்பு 50 சய 7n ஆன ஒரு எண்கோளத்தின் முதல் 3 உறுப்புகளையும் கேட்டிருக்கு. முதல் 3 உறுப்புகளும் கேட்டிருக்குன்னு சொன்னா எண் வரக்கூடிய இடத்துல முதலாம் உறுப்பை காண்பதற்கு 1 பிரதியிடணும், 2ஆம் உறுப்பை காண்பதற்கு 2 பிரதியிடணும், 3ஆம் உறுப்பை காண்பதற்கு எண் வரக்கூடிய இடத்துல 3 பிரதியிடணும். அப்படி பிரதியிட்டு சுருக்கி காண போகக்குள்ள முதல் 3 கணிக்க முடியும். tn சமன் 50 சய 7n இதான பொது உறுப்புக்குரிய சமன்பாடு. இதுல n சமன் 1 ஆக முதலாம் உறுப்பை கணிக்க போறோம். 50 சய நான் உங்களுக்கு முதலும் சொல்லி இருந்தேன், முந்தைய வீடியோலையும் இதை பத்தி சொல்லி இருந்தேன். மறையில வந்துட்டு இந்த எண்ணெய் கொண்ட தொகுதி வருமாக இருந்தால் மறையில வார சந்தர்ப்பத்தில் அடைப்பு போட்டுதான் இதை சுருக்கலை நாங்கள் எழுத வேண்டும். எண்ணுக்கு பிரதியிட போகல அடைப்புக்குள்ள போட்டுதான் இதை பிரதியிட்டு நாங்கள் இந்த சுருக்கலை செய்ய வேண்டும். 50 சய அடைப்புக்குழுக்கு போடுறேன். 7 தர எண் வரக்கூடிய இடத்துல 1 பிரதிட்டு இருக்கு. 7 தர 1 7, 50லேருந்து 7 போனால் 43. எண் சமன் 2 ஆக 2ஆம் உறுப்பை காண போறேன். 50 சய 7 தர இந்த எண் வரக்கூடிய இடத்துல 2ஆம் உறுப்பு காணமாக இருந்தால் 2, 50 சய 14 36. 3ஆம் உறுப்பு காண்பதற்கும் அதே போலதான் 50 சய 7 3 21. ஆகவே 50லேருந்து 21 போகமாக இருந்தால் 29. ஆகவே இந்த எண் கோலத்தினுடைய முதல் 3 உறுப்புகளையும் பார்ப்போமாக இருந்தால் 43 36 29 சொல்லி வருது. இப்ப இவங்க 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த எண்கோளத்துல 50 சய 7 என்று சொல்லக்கூடிய பொது உறுப்புடைய இந்த எண்கோளத்துல 10ஆம் உறுப்பை கண்டு சொல்றீங்க. 10ஆம் உறுப்பும் அதே போலதான் எண் வரக்கூடிய இடத்துல எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட போறேன். tn சமன் 50 சய 7 என்ற இந்த பொது உறுப்புல எண் சமன் 10 ஆக T10 காணப்பட வேண்டியது. 50 சய அடைப்புக்குழுக்கு 7 தர 10, 7 தர 10 70. 50லிருந்து 70 கழிப்பட போகுது. 50லிருந்து 70 கழிப்படுமாக இருந்தால் மறை 20. அதாவது எண்கோடுகள் பாடத்தில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. இந்த வேறுபட்ட கணியங்கள்ற ஒரு கழித்தல் செய்ய போகக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இலக்கத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணித்தல் செய்ய போகக்குள்ள 50லிருந்து 70 கழிப்பட போகுது. இதில் நீங்கள் எப்பயுமே இந்த கழித்தலை செய்ய போகக்குள்ள வெவ்வேறு குறியீடுகள் வந்து இருந்தால் 50க்கு முன்னுக்கும் நேர் குறியீடு, 70க்கு முன்னுக்கும் மறை குறியீடு, வெவ்வேறு குறியீடுகள் வந்து இருந்தால் இந்த கணித்தலை செய்ய போகக்குள்ள நீங்க குறியீடுகளை ஃபர்ஸ்ட்டுக்கு மறந்துடுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இதுல பெரிய இலக்கம் யாரு? 70 தானே. 70லிருந்து 50 சிறிய இலக்கத்தை கழிங்க. 70லிருந்து 50 கழிச்சாலே எத்தனை வரப்போகுது? 20 வரப்போகுது. இப்போ அதுக்கு பிறகு கடைசி அதுக்கு குறியீடு என்ன போட போறீங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு? பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு? பெரிய இலக்கம் இதுல 70 தானே. 70க்கு முன்னுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு? மறை. அப்ப மறை குறியீடை விடையில போட்டுருங்க. இதே போல உதாரணத்துக்கு நான் இன்னொன்று உங்களுக்கு கழித்தல் சொல்லி காட்டலுமாக இருந்தால், இதுல வந்துட்டு 20 என்று சொல்லக்கூடிய இலக்கமும் 30 என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 20லிருந்து 30 கழிப்பட போகுதுன்னு சொன்னால், இது ரெண்டுலையும் 20லையும் 30லையும் பெரிய இலக்கம் யாரு? 30 தானே. 30லிருந்து 20 நான் கழிக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. 30லிருந்து 20 போகுமாக இருந்தால் 10. பெருசுக்கு முன்னுக்கு என்ன குறியீடு வரப்போகுது? மறை குறியீடு தானே. மறை குறியீடு வந்திருந்தால் 10க்கு முன்னுக்கு மறை குறியீடை போட்டால் மறை 10. அதாவது நேர் 20லிருந்து 30 கழிப்படுமாக இருந்தால் அதுக்கு வரக்கூடிய பெருமதி மறை 10ன்னு வரும். இப்போ இதில் இந்த கழித்தல் செய்முறையில் நேர் 50லிருந்து 70 கழிப்படுது. அதாவது நேர் 50 மறை 70 வருது. ஆகவே இந்த கணித்தலை செய்ய போகக்குள்ள வரக்கூடிய விடை மறை 20. அதாவது 10வது உறுப்பு எண் சமன் 10ஆக போகக்குள்ள 10வது உறுப்பு மறை 20 இதனுடைய பெருமதி வரப்போகுது.
இப்ப இதுல பொது உறுப்பு 50/7 எண்ணான எண்கோளத்துல எண் சக ஓராம் உறுப்பை எண்ணின் சார்பில் காட்டுச்சல் இருக்கு. எண் சக ஓராம் உறுப்பு காணணும்டா எண் வரக்கூடிய எல்லா இடத்திலையும் எண் சக உண்ட பிரதிடுங்க. சிம்பிளான விஷயம். எண் சமன் 1 ஆக என்னுடைய பெருமதி எண் சமன் 1 ஆக டி எண் சக 1 50 பெரிய அடைப்புன்னு போடுறேன். ஏன்னா மறை வந்துரி தானே பெரிய அடைப்புன்னு போட்டு 7 தர சிறிய அடைப்புகளுக்கு எண் சக உண்டா அப்படியே நான் பிரதிடுறேன். இந்த பெரிய அடைப்பை அதோட முடிக்கணும். இப்போ 50 அடைப்புக்குள்ள இருக்கிறால ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சுருக்குவோம். 7ஆல இந்த சிறிய அடைப்பு இல்லாமல் ஆகிறது 7 தர எண் 7 எண் சக நடுவில் சக குறியீடு வருது. ஏன்னா இது அடைப்புக்குள்ளுக்கு தான் வருது. இந்த அடைப்பு இல்லாமக்கி இந்த கழித்தல் குறியீட்டை நான் இதுக்குள்ளுக்கு கொண்டு வர இல்லை இன்னும். அதால இதுக்கு அடைப்புக்குள்ளுக்கு இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கி முடிக்க போறேன். 7ஆல என்ன பெருக்கினால் 7 எண் நடுவில் சக குறியீடு 7ஆல 1 பெருக்கினால் சக 7 7 எண் சக 7ன்றது இப்போ அடைப்புக்குள்ளுக்கு இருக்காரு தானே. இப்போ இந்த அடைப்பை நான் இல்லாமக்க போறேன். எப்படி செய்ய போறேன்? 50 இதுக்குள்ளுக்கும் மறை இது வெளியே மறை குறியீடு இருக்கு, உள்ளுக்கு நேர் குறியீடு இருக்கு. சக 7 எண் தானே இது. அப்ப மறையும் நேரம் பெருக்கப்பட்டால் மறை. ஆகவே இதுக்கு முன்னுக்கு 1 இருந்தால் 1ஆல் 7 எண்ணை பெருக்கினால் 7 எண். இப்போ மீண்டும் இவர் இந்த சக 7 நான் வெளியே கொண்டு வர போறேன். அதுக்கு என்ன செய்ய போறேன் என்றால் வெளியே மறை தானே இருக்கு, மறை பொதுவாக தானே இருக்காரு. மறையால இந்த நேரம் பெருக்கினால் மறையும் நேரம் பெருக்கப்பட்டால் மறை. எனக்கு இதுல 1 இருக்க போது. ஆகவே இந்த 1ஆல் 7 பெருக்கினால் 1 7 7. இப்ப 50 7 எண் சய 7 வருது. இப்போ இதுல மறை 7 எண்ணில் எந்த மாற்றமும் செய்யலாம். ஏன்னா என்ன கொண்ட தொகுதி 1 தான் வந்திருக்கு. இதோட ஒரு கூட்டலோ கழித்தலோ செய்ய முடியாது. அதால இந்த மறை 7 எண் அப்படியே கீழே வரப்போகுது. ஆனால் 50 மறை 7 சொல்லு சய 7 சொல்லக்கூடிய இதுல இருந்து கழிப்பட்டு வரும். 50லேருந்து 7 போனால் 43. ஆகவே இந்த எண் கோலத்தில் 50/7 என்று சொல்லக்கூடிய பொது உறுப்பை கொண்ட இந்த எண் கோலத்தினுடைய எண் சக ஓராம் உறுப்பினுடைய பெருமதி எத்தனை பார்த்தால் 43/7 எண் என்று சொல்லி இதுல இருந்து வருது. இப்ப அடுத்த கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த எண் கோலத்தில் 50/7 எண் பொது உறுப்பை கொண்டு வந்த எண் கோலத்துல 7ஆம் உறுப்புக்கு பின்னால் கிடைக்கும் உறுப்புகள் மறை எண்கள் என காட்டுக. அதாவது 7ஆம் உறுப்பை கண்டால் அது ஒரு நேர் எண்ணாக இருக்க போதும். அந்த நேர் எண்ணாக இருந்து அடுத்தது 8ஆம் உறுப்பை கண்டால் அது மறை எண்ணாக இருக்கணும். 9ஆம் உறுப்பை கண்டால் மறை எண்ணாக இருக்கணும். அதாவது 7ஆம் உறுப்புக்கு அடுத்ததாக வரக்கூடிய 10ஆம் உறுப்போ 11ஓ 12ஓ 7க்கு புறவுக்கு வரக்கூடிய எந்த உறுப்பாக இருந்தாலும் அது மறை பெறுமதியில வரணும். 7ஆம் உறுப்பு நேர் பெறுமதியில வரணும். அப்ப நாம என்ன செய்வோம்? முதலாவது 7ஆம் உறுப்பை கணிப்பதாக இருந்தால் இப்ப a சமன் a ஆக போட்டு n சமன் 7 5 அதாவது 7ஆம் உறுப்பு 50 எண் வரக்கூடிய இடத்துல 7 பெறுது இருக்கு. 7 தர 7 50 7 தர 7 49 50 49 1. ஆகவே இந்த எண் கோலத்துல 7ஆம் உறுப்பு நேர் 1. அடுத்ததை பார்ப்போம். 8ஆம் உறுப்பை கணித்து பார்ப்போம். 8ஆம் உறுப்பு எண் சமன் 8 ஆக பிறகு 50 7 தர 8 எத்தனை வரப்போகுது? 50 8 56. ஆகவே 50 56 மறை 6 வரப்போகுது. இப்ப அதாவது 8ஆம் உறுப்பமாக இருந்தால் 9ஆம் உறுப்பை கணிப்போம். 9ஆம் உறுப்பு 50 7 எண் வரக்கூடிய இடத்துல நான் 9 பிரதிட்டு இருக்கேன். 7 தர 9 9 7 63 50 63 போகுங்கள் மறை 13. இப்போ 1க்கு அடுத்ததா மறை 6 வந்திருக்காரு. இதோட வித்தியாசப்பட்டு வந்திருக்கு மறை 6. அடுத்தது மறை 6க்கு அடுத்ததா மறை 13 வந்திருக்காரு. அதாவது 7 வித்தியாசத்துல ஒவ்வொன்றுக்கும் இடையிலான 7 வித்தியாசத்துல மறை 7 ஒவ்வொன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் போய் கொண்டிருக்கு. இப்போ 1 மறை 6 மறை 13 மறை 20 அதுக்கடுத்து மறை 27 வரப்போகுது. அப்ப நேர்பெருமதியில் வரக்கூடிய ஒரே இலக்கம் யாருன்னு பார்த்தால் ஒரே உறுப்பு யாருன்னு பார்த்தால் நேர் 1 மட்டும்தான். அது எத்தனையாம் உறுப்பு? 7ஆம் உறுப்பு. அப்ப இவன் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன? 7ஆம் உறுப்பு நேர்பெருமதியாகவும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எல்லாமே மறைப்பெருமதியாக தான் போகுது. ஏன்னு சொன்னா இந்த உறுப்பினுடைய அடுத்தடுத்துல உறுப்புகள் 7 என்று சொல்லக்கூடிய பெருமதியால குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது மறை 7ஆக இதனுடைய பொது வித்தியாசம் வந்திருக்கிறதால இதனுடைய பொது வித்தியாசம் மறை 7 வருது. அதால ஒவ்வொன்றும் மறை 7ஆல குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப கடைசி நேர் உறுப்பு 1, அதாவது அது 7ஆவது உறுப்பு. அதுக்கு அடுத்ததாக கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் மறைப்பெருமதியெல்லாம் வரும்னு சொல்லி இந்த கூற்றை நாம இப்படி கணித்தலை செய்வதன் மூலம் நிறுவி இருக்கோம். ஆகவே எங்களுடைய சேனல்ல தொடர்ச்சியாக அடுத்த வீடியோக்களும் இடம்பெற போகுது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவதன் மூலம் அவங்களையும் பயன்பெற வைங்க. நன்றி.